அனைவருக்கும் வணக்கம். மார்கழி அமாவாசை தினத்தன்று வராக எண்ணெய் வழிபாடு எப்படி எளிமையான முறையில் செய்ய வேண்டும் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம். 30/12/2024 திங்கட்கிழமை அன்று அமாவாசை தினம் மாலை 6 மணிக்கு மேலே வராக எண்ணெய்க்கு எளிமையான முறையில் நீங்கள் வழிபாடு செய்தாலுமே நல்ல பலன் கிடைக்கும். நிறைய பேர் பிரச்சனைகள் இருக்கின்றது, கடன் சுமைகள் இருக்கின்றது, நமக்கு எடுத்த காரியங்கள்லாம் தடைகள் இருக்கின்றது அப்படின்னா வராக எண்ணெய் வழிபாடு செய்யும்போது அந்த பிரச்சனைகள் அனைத்துமே தீரும். எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் அப்படின்னா, வராக எண்ணெயோட படமோ அல்லது சிலையோ உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா நீங்கள் அதற்கு முன்னாடி தீபம் ஏற்றி வைத்து வராக எண்ணெய்க்கு செவ்வரளி பூக்களால் அலங்காரம் செய்து சாமந்திப்பூ, மல்லிகைப்பூ, உங்கள்கிட்ட எந்த பூக்கள் கிடைக்குதோ அந்த பூக்களால் அலங்காரம் செய்துட்டு துளசி எடுத்துக்கோங்க. துளசி மாலையாக கட்டி வராக எண்ணெய்க்கு நீங்கள் இன்னைக்கு வைத்து வழிபாடு செய்வது ரொம்ப நல்லது அமாவாசை தினத்தன்று. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா துளசியால் நீங்கள் தீபம் ஏற்றுவது ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஒரு தாம்பழத்தட்டில் துளசி இலையை நல்லா சுற்றி பரப்பிக்கோங்க. பரப்பிட்டு நடுவில் அகல் விளக்கு வச்சுக்கோங்க. அகல் விளக்கில் வைத்து நல்லெண்ணெய் அல்லது நெய் ஊற்றி அதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பச்சை கற்பூரம் துண்டும் கொஞ்சம் மஞ்சள் தூளும் கலந்து பஞ்சுத்தறி போட்டு தீபம் ஏற்றிக்கோங்க. தீபம் ஏற்றிய பிறகு அந்த துளசி இலை இருக்குது பார்த்தீங்களா, அந்த இலை சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா மஞ்சள் தூவி விட்டுருங்க. இப்போ துளசி இலை வைத்து நீங்கள் தீபம் ஏற்றிருக்கீங்களே, அதற்கு துளசி மேலே மறுபடியும் கொஞ்சம் ஒரு சிட்டிக்கு போல் மஞ்சள் தூள் எடுத்து அதை சுற்றி நீங்கள் அந்த இலை மேலே போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த தீபம் ஏற்றி வைத்துக்கோங்க. உங்களுக்கு செல்வாக்கும் சேரும், புகழும் சேரும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நிச்சயமாக நடக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு செம்புலையோ அல்லது ஒரு டம்ளர்லையோ தண்ணீர், சுத்தமான தண்ணீர் எடுத்து அதில் பச்சை கற்பூரம் துண்டு மற்றும் அதில் கொஞ்சம் துளசி இலை, அடுத்து கொஞ்சம் பூக்கள் போட்டு நீங்கள் சுவாமி படத்திற்கு முன்னாடி இதை வச்சுருங்க. வராக எண்ணெய் படத்திற்கு முன்னாடி வச்சுருங்க. இப்போ உங்ககிட்ட வராக எண்ணெயோடைய படமோ சிலையோ இல்லை அப்படின்னு விளக்கு மட்டும் ஏற்றி வைத்து விளக்கு பக்கத்தில் இந்த தண்ணீரை வச்சுருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அர்ச்சனை செய்யணும் விருப்பப்பட்டீங்கன்னா துளசியால் அர்ச்சனை பண்ணுங்க. ஓம் ஸ்ரீம் வராகி நமக்கு அப்படிங்கிற நாமத்தையோ அல்லது உங்களுக்கு வராகிமனுடைய 108 போற்றிகள் தெரியும் அப்படின்னா அதை சொல்லி நீங்கள் அர்ச்சனை செய்யலாம். துளசியெல்லாம் அர்ச்சனை பண்ணுவது ரொம்ப நல்ல மாற்றத்தை கொடுக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது, நம்ம சுவாமியோட அருள் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா மார்கழி மாதம் அமாவாசை ரொம்ப சிறப்பான நாள். நீங்கள் மாலை நேரம் பார்த்தீங்கன்னா 6 மணிக்கு மேலே வழிபாடு செய்து உங்களுடைய குலதெய்வத்தையும் மற்றும் உங்களுடைய முன்னோர்களை நினைத்து நீங்கள் அவங்களையும் வேண்டிக்கிட்டு நீங்கள் வழிபாடு செய்யும்போது இன்னமும் உங்களுக்கு சிறப்பு கிடைக்கும். இன்னும் தெய்வத்தோட அருள் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா நம்ம குலசாமி அருளும் நமக்கு வேண்டும், மற்றும் முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கணும். அவங்களுடைய ஆசீர்வாதம் இருந்தால் மட்டும்தான் நமக்கு நிறைய காரியத்தடைகள் அனைத்துமே விலகும், நமக்கு நல்ல பலன் நமக்கு கிடைக்கும். அப்படி இருக்கும்போது நீங்கள் வராகினி வழிபாடு செய்தாலும் உங்கள் குலதெய்வத்தை மனசில் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அவங்களுடைய நாமத்தை சொல்லி அவங்களுக்குன்னு நீங்கள் தீபம் ஏற்றலாம். அப்படி இல்லை என்றால் நீங்கள் காமாட்சி மீன் விளக்கு தான் குலதெய்வமாக நினைத்து ஏற்றுவீங்க அப்படின்னா அவங்களுடைய நாமத்தை சொல்லி அவங்களையும் வேண்டிட்டு அடுத்து நீங்கள் வராகிமனுக்கு பூஜை செய்ய வேண்டும். குலதெய்வத்தை எப்போதுமே நம்ம அனுதினமும் நம்ம நினைத்து கொள்வது ரொம்ப நல்லது. நம்ம எத்தனை கடவுள் வழிபாடு செஞ்சாலும் குலதெய்வத்தை வழிபாடு செய்யும்போது தான் நமக்கு 100% அதற்கான பலன் நமக்கு கிடைக்கும். அமாவாசை தினத்தன்று பார்த்தீங்கன்னா நிலைவாசலில் ஒரு தீபம் ஏற்றி வைத்து ஒரு கிளாஸில் தண்ணி வைத்தீங்க அப்படின்னாலே நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். நிலைவாசலில் கட்டாயமாக அமாவாசை தினத்தன்று மாலை நேரமோ அல்லது காலை நேரமோ நீங்கள் தீபம் ஏற்றி வைப்பது ரொம்ப சிறப்பு. வராகி எண்ணெயோட அருள் கிடைக்கணும் அப்படின்னா தாயை மனதார முழு அன்போடு நம்ம வழிபாடு செய்யும்போது அவங்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக இருக்கும். மஞ்சள் மாலை அல்லது துளசி மாலை உங்களால் என்ன முடியுதோ அந்த மாலை போடுங்க. மஞ்சள் மாலை அப்படின்னா விரலி மஞ்சள் மாலை போடலாம், ஏலக்காய் மாலை போடலாம், கிராம்பு மாலை போடலாம். ஏன்னா இது அனைத்துமே பார்த்தீங்கன்னா நமக்கு செல்வாக்கு கொடுக்கக்கூடியது. செல்வாக்கு கொடுக்கக்கூடியதை நம்ம எந்த அளவுக்கு பயன்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு நம்ம வீட்டில் வருமானம் அதிகரிக்க ஆரம்பிக்கும். பணம் வீண் விரை செலவுகள் வராமல் இருக்கும். வீண் விரை செலவுகள் வராமல் இருந்தாலே கையில் பார்த்தீங்கன்னா நன்றாக பணம் இருக்கும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தேவையே இல்லாமல் நமக்கு எதிர்பாராத செலவுகள் அதிகமாக வரும்போது நமக்கு கையில் இருக்கிற பணம்லாம் அது வீணாக போய்கிட்டு இருக்கும். அந்த மாதிரி செலவு வராமல் நமக்கு இறைவன் நம்ம சம்பாதிக்கிற பணத்திலே நம்ம வசதியாக வாழணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் இறைவனை மனமுறையை பிரார்த்தனை செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த வீண் வரை செலவுகள் வராமல் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிற பணத்தை விட நீங்கள் திருப்தியாக வாழ முடியும். வீண் வரை செலவுகள்னா என்ன அப்படின்னா நமக்கு தேவையே இல்லாமல் நம்ம நல்லா தான் இருப்போம், தேவையில்லாமல் மருத்துவமனை செலவு வர்ற மாதிரி, நமக்கு திடீர்னு நம்மளுடைய வீட்டில் இருக்கிற பொருள் கொஞ்சம் விலையை ஜாஸ்தி உள்ள பொருளுக்கு பார்த்தீங்கன்னா திடீர்னு ரிப்பேர் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கு நம்ம 1000-2000 செலவழிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு லைட்டு போனாலும் நம்ம மாற்ற வேண்டியது இருக்கும். ஒரு ஃபேனில் ரிப்பேர் ஆகிட்டாலும் நமக்கு அதற்கு செலவழிக்க வேண்டியது இருக்கும். இதெல்லாம் வீண் வரை செலவுகள். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எதிர்பாராதமாக நமக்கு வண்டிக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுன்னா அதுக்கு நம்ம செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். எதுவுமே பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையே இல்லாமல் நமக்கு வர்ற செலவுலாம் வீண் வரை செலவுகள் தான். அந்த செலவுலாம் வராமல் இருக்கணும் அப்படின்னா இறை வழிபாடு மூலமாக தான் நமக்கு அந்த பிரச்சனை தீரும். நம்பிக்கையுடன் வழிபாடு செய்யுங்க. வீண் வரை செலவு இல்லாமல் செல்வ செழிப்பும்
புகழும் உங்களை வந்து எப்போதுமே சேரணும் அப்படிங்கிறதுக்காக இறைவனை வந்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. இந்த மார்கழி மாதம் வழிபாடு செய்கின்ற ஒவ்வொரு வழிபாடுமே நமக்கு நல்ல பலன் கொடுக்கும். மார்கழி அமாவாசையில் இன்னொரு நமக்கு விசேஷமான நாள் என்ன அப்படின்னா ஹனுமன் ஜெயந்தி இருக்கின்றது. ஹனுமன் ஜெயந்தி இருப்பதனால நம்ம வந்து ஹனுமனுக்கு வந்து ஸ்ரீராம ஜெயம் சொல்லி நம்ம நினைத்து வழிபாடு செஞ்சாலே போதும், ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும். வெற்றிலை தீபம் ஏற்றலாம், அப்படி இல்லைன்னா வெற்றிலை மாலை போட்டு ஹனுமனுக்கு வந்து வழிபாடு செய்யலாம். நமக்கு நினைத்த மாதிரி நினைத்த உடனே ஒன்று நடக்கணும் அப்படின்னா ஹனுமன் வழிபாடு நமக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற ஆன்மீக தகவல் தெரிஞ்சுக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.